அனைவருக்கும் அறுவடை திருநாள் நல்வாழ்த்துக்கள். சமையல் வித் ஷேரன் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு ட்ரெடிஷ்னல் அட்டையர்ல வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பொங்கல் வந்தாச்சு. இன்னைக்கு பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போறோம். வருஷத்துல எத்தனையோ விசேஷங்களுக்கு நம்ம சக்கரை பொங்கல் செஞ்சாலும் இதை பர்டிகுலரா பொங்கல் அன்னைக்கு செய்யறது ரொம்பவே விசேஷம் இல்லையா? நம்ம தமிழ்நாட்டுல எந்த மத வேறுபாடு இல்லாம பொங்கல் அன்னைக்கு சக்கரை பொங்கல் அட்லீஸ்ட் 95% ஆவது வீட்டுல பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல அறுவடை திருநாள் எல்லாருமே கொண்டாடுறது ஒன்றுதான். மத வேறுபாடுலாம் இல்லாம எல்லாருமே பொங்கலுக்கு சக்கரை பொங்கல் கண்டிப்பா செய்யறோம் இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாட்டின் பாரம்பரிய நெல் வகைகளில் ஒன்றான மாப்பிள்ளை சம்பா அரிசியில தான் சக்கரை பொங்கல் செஞ்சு காட்ட போறேன். இது உங்க உடல் வலிமைக்கு ரொம்பவே நல்லது. நான் எதுவும் இதுல புதுசா உங்களுக்கு செஞ்சு காட்ட போறதுல, யூசுவலி சக்கரை பொங்கல் நீங்க வீட்டுல எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி தான் செய்ய போறோம். இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா, அரிசி 6 மணி நேரம் அட்லீஸ்ட் ஓவர் நைட் நீங்க ஊற வச்சீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா சக்கரை பொங்கல் ரெடி ஆகி வரும். ஸோ மாப்பிள்ளை சம்பா அரிசி எங்க விற்கும்னு கேட்டீங்கன்னா, எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லயும் சரி, மளிகை கடை எல்லா கடைகள்லயும் இது விற்குது. நீங்க மாப்பிள்ளை சம்பா அரிசின்னு கேட்டாலே உங்களுக்கு கொடுப்பாங்க. யூசுவலி நம்ம பச்சரிசிலே செஞ்சு உங்களுக்கு போரா இருக்கும் இல்லையா? இந்த வருஷம் ரொம்ப ஹெல்த்தியா இதை செஞ்சு பாருங்க. இன்னைக்கு நான் 1 கப் மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்திருக்கேன். 6 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். நீங்க இமீடியட்டா செய்யறதா இருந்தா கூட 2 மணி நேரம் ஊற வைக்கணும், அதுவும் சுடு தண்ணியில ஊற வைக்கணும். ஸோ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் மாப்பிள்ளை சம்பா அரிசிங்க. பார்க்காதவங்களுக்காக நான் காட்டுறேன். இது நீங்க எந்த கடையில கேட்டாலும் கிடைக்கும். ஸோ இது ஓவர் நைட் ஊற வைங்க, இல்ல மினிமம் 6 hours ஊற வைங்க. சுடு தண்ணியில கூட ஊற வச்சுக்கலாம். அதாவது நீங்க இமீடியட்டா செய்ய போறீங்கன்னா ஒரு 2 to 3 hours ஆவது ஊற வைக்கணும். சுடு தண்ணியில ஊற வச்சுக்கோங்க. நான் நார்மல் தண்ணியில தான் ஊற வச்சிருக்கேன். ஏன்னா நான் 6 hours ஊற வச்சதுனால. ஊற வச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓரளவுக்கு அரிசி நல்லா உப்பி இருக்கும். இந்த அளவுக்கு ஊறுச்சுனா தான் வேகும், இல்லைன்னா வேகாது. ஒரு நாளெல்லாம் நீங்க வேக வைக்கணும். இதுக்கு ஜென்ரலி பாசிப்பருப்பு எல்லாரும் சேர்க்கறது வழக்கம் தான். பட் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியோ சரி, இல்ல இந்த மாதிரி ரெட் ரைஸ் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா அதுக்கு அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப சீக்கிரமே செஞ்சு 1 மணி நேரத்துலேயே களி மாதிரி ஆயிடும். அதனால நான் அவாய்ட் பண்ணிட்டேன். இல்லை நாங்கள் இதை சேர்க்காம செய்ய மாட்டோம்னா நீங்கள் ஒரு 1/4 கப் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. ஸோ 1 கப் எந்த அரிசி எடுத்தாலும் சரி, நீங்கள் இந்த சம்பா அரிசி எடுக்கலனாலும் நீங்கள் நார்மல் அரிசி எடுத்தாலும் 1 கப் அரிசிக்கு 2 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். அதாவது நல்ல இனிப்பு சாப்பிட்றீங்கன்னா 2.5 கப் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ரெடிமேடாக இருக்கிற பொடிச்ச வெல்லத்தை எடுத்துக்கிறேன். நீங்கள் இடித்து அந்த அச்சு வெல்லம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் போட்டு செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். ஸோ பொடிச்ச வெல்லம்ன்றதுனால 2 கப் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த நல்ல டார்க்காக வரணுன்றதுக்காக. ஸோ 1 கப்புக்கு 2 கப் நல்ல இனிப்பு வேணுன்றவங்க 1 கப்புக்கு 2.5 கப் போட்டுக்கோங்க. இந்த அரிசிக்கு நம்ம 1 கப்புக்கு 5 கப் தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம 1 கப் பால் ஊற்றிக்க போகிறோம். நீங்கள் எந்த அரிசியாக இருந்தாலும் இந்த அளவு சரியாக தான் இருக்கும். இது உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் 1 கப் நம்ம சுடு தண்ணி ஊற்றி கூட வேக வச்சுக்கலாம். இதை ப்ரெஷர் குக்கரில் தான் நீங்கள் செய்யணும். இல்லைனா ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது பாத்திரத்தில் அவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகி வராது. நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் செஞ்சீங்கன்னா டக்குன்னு ரெடி ஆகிடும். இப்போ சம்பா அரிசிக்கு பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் நீங்கள் அளந்துக்கிறீங்களோ அதில் 5 கப் தண்ணி ஊற்றணும். நான் அதில் 1 கப் பால் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் நார்மல் பச்சரிசி செய்கிறதா இருந்தால் 4 கப் டோட்டலாக எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் மட்டும் பால் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஊற வச்ச அரிசியை உள்ள சேர்த்துக்கலாம். ஸோ எகைன் நான் சொன்ன மாதிரி எதில் நான் அரிசி அளந்தனோ அதில் நீங்கள் டம்ளர் எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி கப் அளவு எடுத்தாலும் சரி, அதுக்கு நம்ம 5 கப் தண்ணி ஊற்றணும். அதில் 1 கப் பால் சேர்த்துக்கணும். ஸோ இப்போ நான் தண்ணி அளந்து வச்சிருக்கேன், அதை அப்படியே உள்ளே சேர்த்துக்கிறேன். 4 கப் தண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் ஒரு 1/2 கப் எக்ஸ்ட்ரா வச்சாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த அரிசி ரொம்ப மாப்பிள்ளை மாதிரியே முறுக்கிக்கும், அதனால கொஞ்சம் லேட்டாக தான் வேகும். இப்போ இதில் 1 கப் பால் சேர்த்துக்கிறேன். ஸோ இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன். யூஸ்வலி நீங்கள் பால் ஊற்றினாலே உங்களுக்கு ப்ரெஷர் குக்கர்லேருந்து வெளியில் பொங்கி வரும், பொங்கல்னு. ஸோ இப்போ ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். விசில் கணக்கு கேட்டிங்கன்னா 2 விசில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் லோ ஃப்ளேமில் 20 நிமிஷத்துக்கு ஸ்லோ குக் ஆகணும். அப்போ தான் நல்லா ப்ளூம் ஆக்கி நல்லா மலர்ந்து வரும் சாப்பாடு. அதனால நான் ஒரு 2 விசிலுக்கு மட்டும் வேக வைக்கிறேன். வெயிட் பண்ணலாம். ஸோ 2 விசில் வந்துச்சுங்க. 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன், ஆஃப் பண்ணிவிட்டேன். இடையில வந்த விசில் எல்லாம் அப்படியே இக்னோர் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த டைமில் நம்ம ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அந்த டைமில் முந்திரி பருப்பு, திராட்சை, தேங்காய் பால் இதை நம்ம வறுத்துக்க போகிறோம் நெய்யில். நல்லா அள்ளி முந்திரி பருப்பு, திராட்சை, தேங்காய் சேர்த்துக்கோங்க. அப்படி செஞ்சாதான் சக்கரை பொங்கல்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சமாக நெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா களி மாதிரி இருக்கும். ஸோ தாராளமாக நெய் ஊற்றிக்கோங்க. நல்ல நெய் சாப்பிட்டுட்டு பிரிஸ்க் வாக் பண்ணுங்கள். எவ்ரிடே ஒரு 1 hour பிரிஸ்க் வாக் பண்ணுங்கள், ஒன்றும் ஆகாது. ஸோ நான் ஊற்ற போகிற நெய் பார்த்து நீங்கள் பயந்துருவீங்க. அதுக்காக தான் முதலே டிஸ்க்ளைமர். ஸோ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய நெய் போடுறீங்கன்னா இந்த சக்கரை பொங்கல் ஒரு 8 பேருக்கு தாராளமாக கொடுக்கலாம். அதுக்கு இந்த நெய் கரெக்டாக இருக்கும். நான் ஒரு 100 கிராம் நெய் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு முந்திரி பருப்பு, திராட்சை, தேங்காய். ஸோ இதை எடுத்து வச்சிடலாம். இந்த டைமில் நம்மளுக்கு ப்ரெஷர் கூட தானாகவே ரிலீஸ் ஆகிடும். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ப்ரெஷர் தானாகவே ரிலீஸ் ஆகிருக்கு. 3 விசில் விட்டோம். 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் தானாக அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம்.
பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு. எனக்கு பால் சும்மா கொஞ்சம் தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு வேளை அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் திக்காகி வந்துடும். எப்படியும் நம்ம வெல்லம் சேர்த்ததும் விரைச்சிக்கும். இப்போது நல்லா வெந்திருந்தா கூட சரி, அதை வந்து நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். ஆனாலும் நீங்கள் குழைச்சிக்கணும், இல்லைன்னா நெட்டாக இருக்கும் உங்களுக்கு சக்கரை பொங்கல். உங்களுக்கு அப்படி பிடிக்கும், அரவணை பாயசம்லாம் சாப்பிட்ருப்பீங்கன்னா அது உங்களுக்கு நெட்டாக இருந்தால் பிடிக்கும்னா நீங்கள் அதே மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து மற்ற இல்லைன்னா இந்த மாதிரி உங்ககிட்ட இருந்ததுன்னா எடுத்து நீங்கள் இந்த சாப்பாடை கொஞ்சம் குழைச்சிக்கோங்க. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம எதுக்கு இந்த அரிசி யூஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப ஹெல்த்தி. யூஸ்வலாக நம்ம தினமும் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு இதை சாப்பிட முடியாது. அதனால தான் இந்த மாதிரி ரெசிபீஸ்க்காவது மினிமம் யூஸ் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஆக்சுவலி பொங்கல் அன்னைக்கு இதை செய்ய போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நைட்டு ஊற வச்சுருங்க, காலையிலே இதை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் டீ போடும்போது, காலைல காஃபி போடும்போது காலையிலே நீங்கள் இதை அடுப்பில் வச்சுட்டிங்கன்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ சாதம் நல்லா வெந்துருச்சு, கொஞ்சம் குழஞ்ச மாதிரியும் இருக்குது. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அரிசிக்கு 2 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். அது வந்து நார்மல் ஸ்வீட், நல்லா இனிப்பாக வேணும்னா 2.5 கப் சேர்த்துக்கோங்க. இது போட்டதுமே சூப்பராக இருக்கும் கலர். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேன். லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஸோ இந்த கலர் பாருங்கள், இந்த பொடிச்ச வெல்லத்தில் நல்லா டார்க்காக கிடைக்குது. ஸோ நல்லா கருப்பாக இருக்கிற வெல்லமாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. இட் டிபெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ. எங்கள் வீட்டில் அம்மா வந்து நல்ல இந்த மாதிரி டார்க் வெல்லம் தான் வாங்குவாங்க. இந்த வெல்லத்தை இடிக்கிறதுக்கெலாம் பொறுமை இல்லாதவங்க இந்த மாதிரி பொடிச்ச வெல்லத்தை டைரெக்டாக வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா நல்லா கருன்னு சூப்பராக இருக்கும். இந்த கலரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் கூட இந்த மாதிரி நல்ல டார்க்கான வெல்லம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒரு 3-4 மினிட்ஸ் தான் நான் வந்து சிம்மில் வச்சு கலக்கியிருக்கேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த கோயிலெல்லாம் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்மெல் நல்லா இருக்கும் பார்த்தீங்களா, தூக்கலாக இருக்கும். அதுக்கு காரணம் பச்சை கற்பூரம். நார்மல் கற்பூரம்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து நான் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். தெரிஞ்சவங்களுக்கு பச்சை கற்பூரம்னா என்னன்னு தெரியும். ஸோ பச்சை கற்பூரம்னா ஒரு சிட்டிகை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ சின்ன பீஸாக வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு வீடியோலேயே காட்டுறேன். ஒரு சிட்டிகை தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா சாப்பிட முடியாது. ஆனால் ரொம்ப மனமாக இருக்கும். அப்படியே கையிலேயே நீங்கள் பண்ணிங்கன்னா உடஞ்சிரும். அது சேர்த்ததுமே அதோட மனம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, திராட்சை, தேங்காவை உள்ளே சேர்த்துடலாம். ஸோ கரெக்டாக 1 நிமிஷம் மட்டும் கலந்துட்டு அப்படியே நம்ம சுட சுட சர்வ் பண்ண வேண்டியது தான். இல்லை நீங்கள் சாமிக்கு படைக்கிறதா இருந்தால் படைச்சிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த பொங்கல் எந்த ஊரில் இருந்து செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் எப்படி விசேஷமாக நீங்கள் கொண்டாடுவீங்கன்றது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அருமையான மாப்பிள்ளை சம்பா சர்க்கரை பொங்கல். வணக்கம் சூப்பர்ல. ஸோ இந்த ரெசிபி யாராவது ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என் கூட அந்த ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸில் போட்டு என்னை டேக் பண்ணுங்கள். அண்ட் நான் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பொங்கல் செஞ்சுருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் இதுக்கு கீழேயே கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இப்போ சர்வ் பண்ணிடலாமா? எவ்வளோ அதிகமாக நெய் சேர்க்குறீங்களோ அவ்வளோ சக்கரை பொங்கலுக்கு ருசியாக இருக்கும். பேருக்கு நான் வாசனைக்காக போடுறேன் அப்படின்னீங்கன்னா இந்த டெக்ஸ்சர், இந்த டேஸ்ட் கண்டிப்பாக இருக்காது. ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் முந்திரி பருப்பு, திராட்சை சேர்க்கலாம். எப்போவுமே நம்ம சர்வ் பண்ணும்போது ப்ரெசன்டபுளாக இருக்கணும். இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி. இப்போது டேஸ்டிங் டைம். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்குது. சாதமும் நல்லா வெந்திருக்கு, இனிப்பும் பர்ஃபெக்டாக இருக்குது. பொங்கலுக்கு இதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை சம்பா அரிசியில் நீங்கள் சக்கரை பொங்கல் செஞ்சது இல்லைன்னா இந்த முறை ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படியே மறக்காமல் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி?